அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வழி நடத்தினாரு. ஆனா ஒருத்தன் கூட இஸ்ரவேலுக்குள்ள போக முடியல, கானான சுதந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? இவங்க நடந்து வரும்போதெல்லாம் இவன் புத்தி எங்க தெரியுமா இருக்குது? அங்க எனக்கு வெள்ளரிக்காயும் கும்முட்டிக்காயும் கழிச்சது நினைச்சிட்டு ஒரு மனசுங்க, ஒருத்தர் கூட போக முடியல. வெறும் 2 பேரை தவிர அந்த சந்ததி மொத்தத்தையும் ஆண்டவர் வழியிலே அழித்து போட்டார். இன்னைக்கு ஒரு மனது இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரா தகுதிப்பட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு நோக்கத்து பின்னாடி ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் வைக்கிற நோக்கத்துக்கு பின்னாடி என்னைக்கு ஓட முடியும்? ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வச்சு உங்களை அழைத்திருக்கிறாரு. தேவனோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு உங்களை அழைத்த பின்பு நான் என் வேலைக்கு பின்னாடி போவேன், என் பணத்திற்கு பின்னாடி போவேன், என் பொருளாதாரத்திற்கு பின்னாடி போவேன், என் பேஷனுக்கு பின்னாடி போவேன்னு சொல்வீங்கன்னா தேவன் அழைத்த அழைப்புக்கு பின்னாடி என்னைக்கு வர முடியும்? ஒரு மனதை தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில்? நீங்களும் தேவனும் ஐக்கியமா இல்லாத போது ஆண்டவர் உங்க குடும்பத்துல எப்படி ஆசீர்வாதத்தை கட்டமைக்க முடியும்? எப்படி உங்களை உயர்த்தி வைக்க முடியும்? எப்படி உங்களை ஆசீர்வாதமா மாற்ற முடியும்? நீங்க ஆண்டவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை தேவன் உயர்த்துகிறது.